Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ஷேகவாரா தொப்பியோடு அவர் இருக்கிற அந்த படத்தை டி-ஷர்ட்டுகளிலும் போட்டுக்கொண்டு அதை அணிவது என்பது வந்து ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட். அந்த படம் என்னைக்கு எடுக்கப்பட்டதுன்னா மார்ச் 5, 1960 ஆல்பர்டோ கோர்டோன்னு சொல்லிட்டு ஒரு கியூபன் போட்டோகிராஃபர் அவர் எடுத்தது. இவர் வந்து ஒரு மெடிக்கல் டாக்டர். இதுக்கு இடையில டாக்டர் படிப்பை ஒரு 9 மாதம் நிறுத்திட்டு ஒரு பைக் அதை எடுத்துக்கிட்டு ஒரு 5 நாடுகளை சுற்றுப்பயணமாக செல்கிறார். 9 மாதங்கள் அவருடைய அனுபவத்தை, அங்க அவர் பார்த்த வறுமை, அந்த மக்களுடைய ஒரு அவல நிலையை, அதெல்லாம் அவர் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதனுடைய வெளிப்பாடாக தான் அவர் வந்து ஒரு பெரிய மார்க்சிஸ்டாக, கம்யூனிஸ்டாக ஒரு புதிய சித்தாந்தத்தை நோக்கி அவர் அடியெடுத்து வைக்கிறார். கியூபாவில் வந்து காஸ்ட்ரோ சகோதரர்கள் அங்க வந்து இவர்களை சந்திக்கிறார். 58 மொத்தம் 81 பேர் கியூபாவில் ஒரு பெரிய தாக்குதலை ஓரியன்ட் என்ற இடத்தில் நடத்துகிறார், பத்திஸ்தா அரசை வீழ்த்துவதற்காக. 81 பேர்ல 9 பேர் தவிர இது எல்லாம் மடித்து போகிறார். திருப்பி ஒரு முயற்சி செய்கிறாங்க, திருப்பி தோத்து போயிடுறாங்க. இந்த முறை தோற்கடிக்கப்பட்ட பின் இவர்கள் எல்லாம் மலைத்தொடரில் போய் ஒளிந்து கொள்கிறார். 1959 60 ஜனவரி அளவில் இவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுகிறார்கள். அந்த ஆட்சியில் கியூபாவினுடைய தலைநகரான ஹவானாவில் இருந்த சிறைச்சாலையினுடைய மேற்பார்வையிடும் பொறுப்பு இவர்கிட்ட வந்துச்சு, ஷேகவாரா. அங்க வந்து இவர் வந்து ஒரு டாக்டர், உயிர்களை பிழைக்க வைக்க வேண்டியவர். ஆனால் இவர் உயிர்களை எடுப்பதை செய்கிறார். புரட்சியாளர்கள் எப்போதுமே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு மாதிரியும், ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்த பிறகு அது ஒரு சொகுசான வாழ்க்கை. அந்த ஆட்சியில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், அமெரிக்க கம்பெனிகள் எல்லாரையும் முதல்ல வெளியனுச்சார். நியூக்ளியர் மிசைல்ஸ், ஏவுகணைகளை அமெரிக்கர்களுக்கு தெரியாமல் கியூபாவில் கொண்டு வந்து நிறுவுகிறார். இது முதல்ல ஷேக் வந்து தன்னுடைய காஸ்ட்ரோ சோவியத் யூனியனை சார்ந்திருப்பது அவருக்கு பிடிக்கிறது. கொஞ்ச நாள் வந்து பிராக்ல தலைமறைவா இருந்துட்டு கொலம்பியா போறார். கொலம்பியால ஒரு கொடுங்கோல் அரசு இருக்கு. அந்த அரசுக்கு எதிராக புரட்சி வெடிக்கிறது. அந்த புரட்சிக்கு தான் கலந்துக்கணும். அங்க வந்து இவரை சுட்டு கொண்டுடுறாங்க, கையை மட்டும் வெட்டிடுறாங்க. கைரேகை வேணும், அவர் தான் கொண்டோம் அப்படின்னு காட்டுறதுக்காக. அப்படி பண்ணி அவருடைய கதை முடிக்கிறது. இந்த சிறப்பு தொடர்ல வரலாற்று ஆய்வாளரும் எழுத்தாளருமான திரு கண்ணன் அவர்களோடு இணைந்து வரலாற்றின் ஆகச்சிறந்த மனிதர்கள், நிகழ்வுகள், வரலாற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் அப்படின்ற விதத்தில் நிறைய பேருடைய வாழ்வியலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய போராளி குறித்து தான் பேசுகிறதா இருக்கும். தனக்கு சற்றும் சம்பந்தமில்லாத வேறொரு நாட்டினுடைய மக்களுக்காக துடித்த ஒரு உயிர். மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது, நான் சொன்னது போல தனக்கு சற்றும் சம்பந்தமில்லாத மற்றொரு நாட்டினுடைய விடுதலைக்காக, அந்த மக்களினுடைய துயருக்காக போராடிய ஒரு போராட்டக்காரர், புரட்சிக்காரர் சேகுவேரா குறித்து தான் பேசுகிறதா இருக்கும். பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சரவணன். நல்ல அழகான அறிமுகம் ஷேகவாராவுக்கு. ஷேகவாரா வந்து அந்த நீங்கள் சொன்ன அந்த படம், அது இன்றைக்கி வந்து ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. பல இடங்களில் வந்து இளைஞர்கள், அவர் யாருன்னே பெருசாக தெரியாதவர்கள் எல்லாமே அவர் அந்த முகத்தை, அவர் ஒரு தாடியோட, அவர் அந்த பெரே ஒரு சின்ன தொப்பியோடு அவர் இருக்கிற அந்த படத்தை, அவருடைய இடுப்பளவு படத்தை டி-ஷர்ட்டுகளிலும் மற்ற போட்டுக்கொண்டு அதை அணிவது என்பது வந்து ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட். அப்படி அந்த படம் என்னைக்கு எடுக்கப்பட்டதுன்னா, அந்த ஐகானிக் படம் மார்ச் 5, 1960 ஆல்பர்டோ கோர்டோன்னு சொல்லிட்டு ஒரு கியூபன் ஃபோட்டோகிராஃபர் அவர் எடுத்தது. அது கியூபாவில் எடுத்தது. எப்போ 1960 வந்து இவர்களுக்கு ஆயுதம் கடத்தி கொண்டு வந்த ஒரு கப்பல், அந்த கப்பல் வந்து வெடிச்சிருது. அதில் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு இறுதி மரியாதை செலுத்தும் ஒரு நிகழ்வில் அவர் கலந்து கொள்கிறார். ஷேவே ரொம்ப நாள் வாழலை, 40 ஆண்டுகள்லேயே அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருது. அவருக்கும் கியூபாவுக்கும் பெரிய தொடர்பெல்லாம் இல்லை. அவர் பிறந்தது அர்ஜென்டினா. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் அறிமுக உரையில் அவர் பிறந்தது ஒரு இடம், அவர் புரட்சி செய்தது பல இடங்கள். அர்ஜென்டினா நமக்கு, கியூபா நமக்கு நிறைய தெரியாத. பட் இஸ் ஆல்சோ அ கான்ட்ரவர்சியல் ஃபிகர். ஏன்னா இடதுசாரிகள் அவரை எவ்வளவு தூக்கி நிறுத்துகிறார்களோ, வலதுசாரிகள் அவரை வந்து கடுமையாக விமர்சிப்பார்கள். அதனால் அவருடைய வாழ்க்கையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவர் வந்து அவர்களுடைய பெற்றோர்கள் ஸ்பானிஷ் ஐரிஷ் டிசென்ட், அதாவது ஸ்பெயின்லேருந்து வந்தவர்கள், அயர்லாண்டிலிருந்து சென்று குடியேறியவர்கள். அங்கே அவர்களுக்கு 5 குழந்தைகள். அந்த 5 குழந்தைகளுடைய மூத்த குழந்தையாக இவர் பிறக்கிறார். அவர் பிறக்கும் பொழுது இவர் வந்து ஒரு மெடிக்கல் டாக்டர், ஃபிசிஷியன். ஸோ அந்த படிப்பை படிக்க போகிறார். போகும்பொழுதே
இந்த படிப்பு அவர் டாக்டர் ஆகிறது வந்து முதல்ல அவர் 1928 பிறக்கிறார். இவர் ஃபிடல் காஸ்ட்ரோவை விட ஒரு 22 மாதங்கள் இளையவர். அதனால் ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய உற்ற தோழராக அவர் பின்னாடி மாறப்போகிறார். ஆனால் இவர் மருத்துவ படிப்பை முடித்து டாக்டர் ஆகிறது வந்து 1953. ஸோ கிட்டத்தட்ட 25 வயதில் ஒரு முழு டாக்டராக வருகிறார். இதற்கு இடையில் டாக்டர் படிப்பை ஒரு 9 மாதம் நிறுத்திட்டு அவரும் அவருடைய நண்பரும் மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீலர், ஒரு பைக், அதை எடுத்துக்கிட்டு ஒரு 5 நாடுகளை, லத்தீன் அமெரிக்க நாடுகளை சுற்றுப்பயணமாக செல்கிறார்கள். எங்கே? அர்ஜென்டினா, அதற்கு பிறகு கொலம்பியா, வெனிசுவேலா, சிலே, இந்த மாதிரி ஒரு 5 நாடுகள். அந்த 5 நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு அவர் வருவது அது ஒரு பெரிய தாக்கத்தை அவருக்கு ஏற்படுது. அதுதான் சார். ஏன்னா இன்னைக்கும் நிறைய இளைஞர்கள் வந்து நம்ம பைக் எடுத்துட்டெல்லாம் பயணப்படுறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு குட்டி இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆமாம், அது பெரிய. பட் ஆனால் பயணங்கள் நிறைய தாக்கத்தை உண்டு செய்யும் அப்படின்றது இவருடைய இந்த பயணத்தில் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லையா சார்? கண்டிப்பாக. அப்படி என்ன மாதிரியான தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி இருந்தது அந்த மோட்டார் சைக்கிள் பயணம்? அவர் அதுக்கு பின்னாடி ஒரு புத்தகமே எழுதினார், மோட்டார் சைக்கிள் டயரிஸ் அப்படின்ட்டு அந்த புத்தகத்துக்கு பேர். அந்த 9 மாதங்கள் அவருடைய அனுபவத்தை, அங்கே அவர் பார்த்த வறுமையை, அந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பார்த்த அந்த மக்களுடைய ஒரு அவல நிலையை, அதெல்லாம் அவர் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதனுடைய வெளிப்பாடாக தான் அவர் வந்து ஒரு பெரிய மார்க்சிஸ்டாக, கம்யூனிஸ்டாக ஒரு புதிய சித்தாந்தத்தை நோக்கி அவர் அடியெடுத்து வைக்கிறார். அதில் பின்னாடி வந்து அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் கிடைக்கிறது நம்ம பார்ப்போம், அது பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த பயணத்திற்கு பிறகு இது நடக்குது. அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணுறார், அங்கேருந்து குவாத்தமாலாவில் வந்து ஜெக்கோபோ ஆர்பென்ஸ் அப்படின்னு ஒருத்தர் ஆட்சி நடத்துகிறார். அவர் வந்து ஒரு முற்போக்கு இடதுசாரி ஆட்சியை தருகிறார். அந்த ஆட்சி எப்படி நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக இவர் அங்கே போகிறார். 53. இவர் வந்து மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு போகிறாரா முடிக்காத போகிறாரான்னு சரியாக தெரியல. பட் இது ரெண்டும் ஒரே ஆண்டுகள் நடக்குது. அங்கே போய் பார்க்கும் பொழுது அடுத்த ஆண்டு ஒரு சிஏஏ சதி அவரை வீழ்த்தி விடுகிறது. ஏன்னா அவர் வந்து அப்போ அவர் மனசில் ஒரு ஆழமாக ஒரு எண்ணம் வந்துடுது அந்த நேரத்தில். இந்த மாதிரி இந்த அமெரிக்கர்கள் எந்த இடதுசாரி முற்போக்கு அரசையும் அவர்கள் வாழ விட மாட்டார்கள், அவர்கள் கவிழ்த்து விடுவார்கள். அப்போ தான் அவர் முழுமையாக தன்னை வந்து ஒரு மார்க்சிஸ்ட் ஐடியாலஜிக்கு மாற்றிக்கிறார். இது 54 நடக்குது. இதற்கு பிறகு அவர் 58 கியூபாவில் வந்து காஸ்ட்ரோ சகோதரர்கள், ஃபிடல் காஸ்ட்ரோவும் ராவல் காஸ்ட்ரோவும், அவர்கள் 53 ஒரு புரட்சி பண்ணுறாங்க. அங்கே இருக்க பத்திஸ்தா அரசை கீழே கொண்டு வரதுக்கு. பத்திஸ்தா என்பது வந்து ஒரு இராணுவ தளபதி. அவர் ஆட்சியை பிடித்து விட்டார். அவருடைய ஆட்சியில் ரொம்ப மக்கள் அல்லல் பட்டார்கள் அப்படின்ற காரணத்திற்காக அவரை வீழ்த்துவதற்காக இவர்கள் ஒரு 160 பேர் கொண்டு ஒரு இராணுவ முகாமை தாக்குகிறார்கள். அதில் பல பேர் மடிந்து விடுகிறார்கள், பெரும்பான்மையானவர்கள் மடிந்து விடுகிறார்கள். காஸ்ட்ரோவும் அவருடைய சகோதரரும் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். பின்பு ஒரு பொது மன்னிப்பு வழங்கி அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள். இவர்கள் மெக்சிகோ செல்கிறார்கள். மெக்சிகோவில் சென்று அங்கு தே ரீக்ரூப். அங்கே வந்து இவர் சந்திக்கிறார் ஷேகவாரா. அதாவது புரட்சியை நாடி எங்கெல்லாம் புரட்சியும் முற்போக்கும் இடதுசாரித்துவமும் இருக்கோ அங்கெல்லாம் பயணம் பண்ணுறார். ஸோ அங்கே போயிடுறார். அங்கே இந்த இவர்கள் 2 பேருக்கும் அவர் வந்து பெரிய ஒரு உற்ற துணையாக தொடங்குகிறார். இது அப்புறம் 58 இவர்கள் ஷேகவாரா, அந்த காஸ்ட்ரோ சகோதரர்கள், இன்னும் ஒரு 78 பேர், மொத்தம் 81 பேர், அவர்கள் கியூபாவில் ஒரு பெரிய தாக்குதலை ஓரியன்ட் என்ற இடத்தில் நடத்துகிறார்கள். அந்த முயற்சியும் தோற்று போகிறது பத்திஸ்தா அரசை வீழ்த்துவதற்காக. இந்த 81 பேரில் இவர்கள் 3 பேர் காஸ்ட்ரோ சகோதரர்கள், ஷேகவாரா, இன்னும் ஒரு 9 பேர் தவிர இது எல்லாம் மடிந்து போகிறார்கள். ஸோ இது 2வது முயற்சி காஸ்ட்ரோவுக்கு. முதல் முயற்சியும் தோற்று போயிடுச்சு. கூட வந்த அத்தனை பேரும் பெரும்பான்மையானவர்கள் உயிரிழந்து விட்டார்கள். அப்போவும் அவர்கள் அதை வந்து பெரிய ஒரு பின்னடைவாக அதை பார்க்கல. திருப்பி ஒரு முயற்சி செய்கிறாங்க. இப்போ வெளியிலிருந்து பண்ணுறாங்க, மெக்சிகோவிலிருந்து வந்து பண்ணுறாங்க, திருப்பி தோற்று போயிடுறாங்க. இந்த முறை தோற்கடிக்கப்பட்ட பின் இவர்கள் எல்லாம் சியரா மேஸ்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு மலைத்தொடர், அந்த மலைத்தொடரில் போய் ஒளிந்து கொள்கிறார்கள். ஒளிந்து கொண்டு அங்கே இவர்களுக்கு அங்கே வந்து பத்திஸ்தா அரசிலிருந்து கைப்பற்றிய ஆயுதங்கள், அவர்களுடைய வீரர்களிடமிருந்து பறித்த ஆயுதங்கள், அப்புறம் இவர்களுக்கு அங்கே ஊர்ப்புறங்களில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு, இதையெல்லாம் வைத்து அவர்களுடைய எண்ணிக்கை பெருகுகிறது. 30,000 பத்திஸ்தா இராணுவத்தை இவர்கள் பிரச்சார பலத்தாலும் இவர்களுடைய ஒரு 800
வீரர்கள், 800 போராளிகள், இந்த போராளிகளனாலையும் பத்திஸ்தா அரசை வீழ்த்தி விடுகிறார்கள். ஸோ 1959 60 ஜனவரி அளவில் இவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுகிறார்கள். இடைக்காலம் ஒரு 6 வாரம் வந்து காஸ்ட்ரோ வந்து வேற ஒருத்தரை இடைக்கால அதிபராக அவர் வைத்திருக்கிறார். பின்பு அவரை அனுப்பிவிட்டு அவரே ஆட்சிக்கு வந்து விடுகிறார். அந்த ஆட்சியில் தொடக்க காலத்தில் பல மாதங்கள் அங்கிருந்த கியூபாவினுடைய தலைநகரான ஹவானாவில் இருந்த சிறைச்சாலையினுடைய அந்த சிறைச்சாலையை மேற்பார்வையிடும் பொறுப்பு இவர்கிட்ட வந்துச்சு, ஷே கெவாரா. அவர் என்ன பண்ணார்னா, துரோகிகள்னு இவங்க நினைச்சவங்க, அப்புறம் இவர்களிடமிருந்து விலகி போனவர்கள், டிசர்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இவர்களுடைய இயக்கத்தை விட்டு ஓடி சென்றவர்கள். இந்த முதல் முயற்சி வந்து ஜூலை 26 நடந்துச்சு. அதனால் அந்த இயக்கத்திற்கு பேர், அதாவது காஸ்ட்ரோ முதல்ல வீழ்த்துவதற்காக 53 செய்த முயற்சி ஜூலை 26 நடந்தது. அதில் அவர் தோற்று போகிறார். அதனால் அவர் வந்து மெக்சிகோக்கு போன பிறகு அதுக்கு ஜூலை 26 இயக்கம்னு பேர். அந்த இயக்கத்தில் தான் ஷே கெவாரா சேர்ந்து திருப்பி 58 ஒரு முற்றுகையிடுகிறார்கள் ஓரியன்ட் என்ற இடத்தில். திருப்பி தோற்று போகிறார்கள். சியரா மேஸ்ட்ரா மலைத்தொடரில் ஒளிந்து வாழ்கிறார்கள். பட் இந்த முறை அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அவர்களுக்கு வெற்றி தருகிறது. பிரச்சார பலம், இவர்கள் நிறைய 800 பேர் வச்சுருக்காங்க, 8000 பேர் இருக்கிறதா ஒரு பேச்சு வெளியில். அப்புறம் ஊர்ப்புறங்களிலும் மற்ற இடங்களிலும் இவர்களுக்கு ஆதரவு இருக்கிறது. ஏன்னா அந்த அரசு வந்து அவ்வளவு ஒரு பிரபலமான அரசு அல்ல. அதற்கு வந்து பெரிய ஆன்டி இன்கம்பன்சி, இன்னைக்கு இப்போ நம்ம தேர்தல் பற்றி பேசுகிறோம்னா அந்த மாதிரி இருக்குது. ஸோ போயிடுறாங்க. இவர் அங்கே பல மாதங்கள் அங்கே வந்து இவர் வந்து ஒரு டாக்டர், உயிர்களை பிழைக்க வைக்க வேண்டியவர். ஆனால் இவர் உயிர்களை எடுப்பதை செய்கிறார். நிறைய இவர் தலைமையின் கீழ் நிறைய படுகொலைகள், நிறைய பேர் வந்து அவர்களை துரோகிகள் என்று குற்றம் சாட்டி அவர்களை வானுலகத்துக்கு அனுப்பும் வேலையை அவர் செய்கிறார். அடுத்து என்ன நடக்குதுன்னா, இவர் ஒரு மருத்துவர். இப்போ கியூபாவுடைய மருத்துவத்துறை வந்து ரொம்ப சிறந்த மருத்துவத்துறை. மருத்துவமும் கல்வியும் ஒரு அடிப்படை உரிமைகளாக காஸ்ட்ரோ அரசு கொண்டு வந்தது. அதனால தான் அந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளிலேயே கியூபாவிலிருந்து வரக்கூடிய மருத்துவர்கள் ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள். மருத்துவர்களை வெனிசுவேலாவுக்கு அனுப்பி வெனிசுவேலாவிலிருந்து சலுகை விலையில் எண்ணெய் வாங்கியது கியூபா அவர் காலத்தில். ஸோ இவர் மருத்துவத்துறைக்கு தான் தலைவராக வந்திருக்கணும். ஆனால் அவர் அப்படி வரலை. அந்த நாட்டினுடைய தேசிய வங்கியினுடைய தலைவராக இவரை நியமிக்கிறார் நம்ம காஸ்ட்ரோ. இது கொஞ்சம் எனக்கு புரியல. அதுக்கு பிறகு அவர்களுடைய விவசாயத்துறை இருக்குல்ல, அந்த விவசாயத்துறையில் தொழில்துறைன்னு ஒரு பகுதி இருக்குது, அக்ரேரியன் ரிஃபார்ம். அதில் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய தலைவராக இவர் இருக்கிறார். இவருக்கும் விவசாய சீர்திருத்தத்துக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. பட் பொதுவாக கம்யூனிஸ்டுகள் வந்து நில சீர்திருத்தத்தை அடிப்படையாக வச்சு தான் பண்ணுவாங்க. அதாவது ஒரு தனி உடைமை, பொது உடைமை, இதுதான் அதனுடைய மிகப்பெரிய தத்துவம். சரி, அதுக்கு இருக்கார். அவர் வந்து அந்த வங்கியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பெயரை, அவருடைய பெயர் வந்து ஷே கெவாரா இல்லையா, கெவாரா தான் அவருடைய பெயர். ஆனால் ஷே அப்படின்றது வந்து அவர் வந்து இந்த ஆர்ஜென்டீனியன்ஸ் அவங்க ஸ்பானிஷ் மொழியில் பேசும்பொழுது இடையில பேசும்போது ஷே ஷே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேசுகிற ஒவ்வொரு வாசகத்துக்கும் அடுத்த வாசகத்துக்கும் இடையில் அவர்கள் ஷே என்று சொல்வார்கள். அதனால் அது அவருடைய பெயரினுடைய முதல் பெயராக மாறி போய்விட்டது. இன்று அவரை ஷே என்று சொன்னாலே எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு அது ஒன்றுமே கிடையாது. ஆர்ஜென்டினாவில் பேசுபவர்கள் அப்படி சொல்லுவார்கள். அவரும் அதை சொன்னார். அதனால் அவர் இந்த முதலாளித்துவ அமைப்பின் மீது அவருக்கு இருந்த ஒரு அலட்சியமும் அவருக்கு அது மேலே இருந்த ஒரு அருவருப்பும். அவர் தான் வந்து ஃபெடரல் பேங்க் தேசிய வங்கியினுடைய தலைவர். ஸோ அவர் முழு கையெழுத்து போடணும். ஆனால் வெறும் ஷேன் கையெழுத்து போடுவார். அவ்வளவு அலட்சியமாக அந்த முதலாளித்துவத்தில். ஸோ இவர் இருக்கார். இப்படி இருக்கும் பொழுது அவர் இருக்கார், கூட இருக்கார். ஆனால் அவருக்கு இப்போது அந்த அரசோட அந்த 2 சகோதரர்களோடும் இவர் நெருக்கமாக இருக்கார். ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். ஆட்சிக்கு, அதாவது நீங்கள் புரட்சியாளர்கள் எப்போதுமே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு மாதிரியும் ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்த பிறகு அது ஒரு சொகுசான வாழ்க்கை. சரிதானா? நீங்கள் என்னதான் வந்து புரட்சியாளராக இருந்தாலும் கூட அந்த மென்படுக்கை உங்களை வந்து கொஞ்சம், அதனால் நீங்கள் புரட்சியாளராகவே இருக்கணும்னா நீங்கள் பதவிக்கு வராது இருக்கிறது தான் நல்லது. சரிதானா? ஸோ அந்த ஆட்சியில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், அதாவது காஸ்ட்ரோ வந்து மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்லாம் கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, அமெரிக்க கம்பெனிகள் எல்லாரையும் முதல்ல வெளியே அனுப்பிச்சிடுறார், எல்லாத்தையும் நாட்டுடைமையாக்குறார். அப்புறம் எல்லாருக்கும் வேலைன்னு கொடுக்குறார். யாராவது வேலை செய்வாங்களா? எல்லாருக்கும் வேலைன்னா
நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் உங்களுக்கு வேலை, உங்களுக்கு மாதமான சம்பளம் வந்துடும்னா என்ன இன்சென்டிவ் இருக்குது உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு? சரிதானா? அதனால் அந்த பொருளாதாரம் கீழே போயிட்டே இருக்கு. ஸோ இவர்கள் இடதுசாரி கொள்கைகளை பின்பற்றுவதனால் இவர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் சரியாக வரல. இவர் அமெரிக்காவை எதிர்த்து பேசுகிறார். ஷே வந்து நிறைய அமெரிக்காவை எதிர்த்து பேசுகிறதெல்லாம் நடக்குது. 1964 ஐநா சபைக்கு போய் ஐநாவினுடைய பொதுமன்றம் ஜெனரல் அசம்பிளியில் அமெரிக்க முதலாளித்துவத்தையும் ஏகாதிபத்தியத்தையும் எதேச்சிகாரத்தையும் எதிர்த்து ஒரு பெரிய முழக்கமிட்டு விட்டு வருகிறார். இது 64 நடக்குது. ஆனால் இப்போ வந்து இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் இந்த சிறைச்சாலையினுடைய மேற்பார்வையில் இருக்கார். அதற்கு பிறகு இந்த இதாக இருக்கார். அப்புறம் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார். அவருக்கும் தொழில்துறைக்கும் என்ன சம்மந்தம் தெரியல. நம்ம ஊர் மாதிரியே தான் இருந்திருக்கு அந்த ஊரும். என்ன அதனால் யாரை எங்கே வைக்கிறதுன்ட்டு யாருக்கும் தெரியலை. அண்டங்காக்கைக்கும் குயிலுக்கும் வித்தியாசம் புரியலன்ட்டு ஒரு தமிழ் சினிமா பாட்டு உண்டு. அந்த மாதிரி அவருடைய எக்ஸ்பர்டீஸ், திறன், நுட்பம் வந்து மருத்துவம். ஆனால் அவர் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார். இப்போ அமெரிக்காவை பகைச்சாச்சு, பொருளாதாரம் கீழறங்கி போகுது. அமெரிக்க கம்பெனிகளை நீங்கள் வந்து நஷ்ட ஈடு கொடுக்காத வெளியே அனுப்புறீங்கன்னா என்னது எனக்கு சரியாக தெரியல. அதனால் அமெரிக்கர்களுக்கு இவர் வந்து ஒரு பெரிய ஒரு முள்ளாக தைக்கிறார். இவரை வந்து காஸ்ட்ரோவனுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சிஏஏ நிறைய முயற்சிகளை செய்து, அதனால தான் அந்த பே ஆஃப் பிக்ஸ்ன்ட்டு ஒரு முற்றுகை நடக்கும். அது கியூபாவிலிருந்து சென்ற புலம்பெயர்ந்த காஸ்ட்ரோவை எதிர்த்து காஸ்ட்ரோவை பிடிக்காமல் வெளியில் சென்று அமெரிக்காவில் குடியேறிய கியூபன்கள், அந்த கியூபர்களுடைய அவர்களை ஒருங்கிணைச்சு ஒரு 2000 பேர் ஒரே நாளில் யாருக்கும் தெரியாமல் பே ஆஃப் பிக்ஸ் அப்படின்ற இடத்துல அவர்கள் முற்றுகை எடுக்கிறார்கள், படையெடுத்து செல்கிறார்கள். அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். ஸோ அமெரிக்காவோட உறவு வந்து ரொம்ப மோசமாயிடுது. அமெரிக்கா உறவை வெட்டி கொள்கிறது. எனக்கு தெரிஞ்ச 61 அது நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அமெரிக்கா கிட்டேருந்து, அமெரிக்கா தான் பக்கத்தில் இருக்க நாடு, அதுக்கிட்டேருந்து எந்த உதவியும் எடுத்துக்க முடியாது. அது பெரிய பொருளாதாரம். அதை சார்ந்து தான் மற்ற லத்தீன் அமெரிக்க நாடுகள் இருக்கிறாங்க. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ இவர் வந்து இப்போ வந்து தனி ஒரு பாதையை இவர் உருவாக்கியிருக்கார். இப்போ அதனால் என்ன பண்ணுறாரு, இவர் சோவியத் யூனியன் பக்கம் திரும்புகிறார். யார்? காஸ்ட்ரோ. இவர் நம்பி தலைவராக ஏற்றுக்கொண்ட காஸ்ட்ரோ. அங்கிருந்து அவர்களுக்கு நிறைய உதவி வருது. மலிவு விலையில் அவர்கள் பொருட்களை தருகிறார்கள். அந்த பொருளாதாரத்தோடு இவர்களை இணைத்திருக்கிறார்கள். அதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய அணுத்தலைகள் பொருந்திய நியூக்ளியர் மிசைல்ஸ், ஏவுகணைகளை அமெரிக்கர்களுக்கு தெரியாமல் கியூபாவில் கொண்டு வந்து நிறுவுகிறார்கள். இது முதல்ல ஷேக் வந்து தன்னுடைய காஸ்ட்ரோ சோவியத் யூனியனை சார்ந்திருப்பது அவருக்கு பிடிக்கவில்லை. இது லத்தீன் அமெரிக்க கண்டம். இந்த கண்டத்தில் அவர் பயணத்தினுடைய வெளிப்பாடு என்னென்னா, அவர் அனுபவம் என்னென்னா, இந்த 35 நாடுகள் இருந்தாலும் கூட இவை மொத்தமும் ஒரே பண்பாட்டு மையம். லத்தீன் அமெரிக்கா ஒரே பொருளாதார அரங்கு அப்படின்னு அவர் நினைக்கிறார். இங்கே வந்து சமூக புரட்சி என்பது வந்து ஒரே மாதிரி எல்லா நாட்டுக்கும் கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் தன்னுடைய கியூப புரட்சி அனுபவங்களை புத்தகமாக வடித்திருக்கிறார். கியூபா அண்ட் மேன் அண்ட் சோஷியலிசம்னு முதல்ல ஒரு புத்தகம் வந்துச்சு. அதில் தன்னுடைய சோஷியலிச சித்தாந்தங்களை அவர் வடித்திருக்கிறார். பின்பு 67 வந்து வேற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, புரட்சிக்கான அடிப்படை சூழல் என்பது இருக்கணும். புரட்சிக்கு வந்து மக்களை நம்ம தயார் பண்ணணும். கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் உங்களுக்கு சொல்லுவாங்க அவங்க சித்தாந்தத்தில், மக்களை தயார்படுத்தணும், தொழிலாளிகளை அதற்கு ரெடியாக்கணும், அப்புறம் ஆட்சியாளர்கள் மிகவும் பலவீனப்பட்டு இருக்கணும், ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கணும். இவர் அவருடைய அந்த 1967 வந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறார், அது மாதிரிலாம் இந்த கெரில்லா முறையிலேயே ஒரு இராணுவ பலம் கொண்ட ஒரு அரசை வீழ்த்த முடியும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை புரட்சி வருவதற்கு. புரட்சி வந்தாலே இந்த கண்டிஷன்ஸ் அதை உருவாக்கிடும். 3வது, ஊர்ப்புறங்களில் இருப்பவர்களை கொண்டே நாம் புரட்சி செய்யலாம். இப்போ வந்து பொதுவாக வந்து நீங்கள் ரஷ்ய புரட்சி பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து தொழிலாளர்களுடைய அந்த சுத்தியல் அறிவாள் வந்து தொழிலாளர்களை காட்டுறது, அறிவாள் வந்து விவசாயிகளை காட்டுறது. பட் பெரும்பாலான சீன புரட்சிக்கும் சீனர்களுடைய வெற்றிக்கும் இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம்னா, சீனம் வந்து நிறைய ஊர்ப்புறங்களை சார்ந்தவர்கள், விவசாயிகள். அதுலேயே மாவோயிஸ்ட் ரெவல்யூஷன் ஒன்று வந்துச்சு. சோவியத் யூனியனில் நிறைய
தொழிலாளிகள் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு பிறகு அவர்கள் மேலோங்கி வருகிறார்கள். அதனால தான் மிகப்பெரிய தொழிற்சங்கங்கள் அவர்களுடைய மிகப்பெரிய கோட்டையாக இருக்கின்றன. இங்கே கூட நம்ம இடதுசாரிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா வலதுசாரிகளுடைய பலம் தஞ்சை திருச்சி பகுதிகளில் உள்ள விவசாய தொழிலாளர்களிடத்திலும், இடதுசாரிகளின் பலம் தொழிற்சங்கங்களிலும் இருக்கும். சிம்பிளாக சொல்கிறதுனா. ஸோ அவர் பார்க்குறாரு இந்த சோவியத் யூனியனை சார்ந்து நம்ம இருக்கிறோம், அப்படி இல்லைன்னா இந்த கியூபன் ரெவல்யூஷன் தோற்று போயிடும்னு பார்க்குறாரு. அப்புறம் நிறைய காம்ப்ரமைசஸ், ஆட்சியில் இருக்கும்போது நிறைய சமரசம் பண்ணிக்க வேண்டியிருக்கு, பண்ணிக்கிறாங்க. இந்த அணுத்தலைகளை கொண்ட ஏவுகணைகளை அவர்கள் நிறுவுவது அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்ச உடனே பெரிய ஒரு உச்சக்கட்ட அது வந்து கியூபன் மிசைல் கிரைசிஸ்ன்ட்டு நீங்கள் ஆங்கிலத்தில் படிச்சிருப்பீங்க. அது வந்துடுது. கென்னடி வந்து அப்போ அதிபராக இருக்கிறார் அமெரிக்காவில். அவர் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்குறார். ஆக்கும் பொழுது அப்போது பேச்சுவார்த்தைகள் ஐநா உத்தாண்டு இருக்காரு. நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து சென்ற உலகத்தின் உயர்ந்த தமிழர் சி.வி. நரசிம்மன் அவருடைய தலைமை செயலாளராக இருக்கிறார். அவங்கெல்லாம் தலையிடுறாங்க. தலையிட்டு ரஷ்யர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் கியூபன்கள் கலந்து கொள்ளவில்லை. கியூபாவுக்கு இடமில்லை. ஃபிடல் காஸ்ட்ரோ கலந்து ஆலோசிக்கப்படவில்லை. அது ஒரு சின்ன ஒரு பகடைக்காய். அப்படித்தான் சோவியத் யூனியன் அதை நடத்துது. அந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவில் அந்த ஏவுகணைகளை அவர்கள் அப்புறப்படுத்துவதற்கு ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் 2 நிபந்தனைகளை விதிக்கிறார்கள். என்ன நிபந்தனைன்னா வந்துட்டு இதற்கு பதிலாக அமெரிக்கர்கள் துருக்கியிலேயோ அவர்களுடைய பகுதியிலேயோ அந்த பக்கத்தில் அவர்கள் வைத்திருந்த ஏவுகணைகளை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை ஒத்துக்கிறாங்க அமெரிக்கர்கள். அப்புறம் இன்னொரு கண்டிஷன், ஃபிடல் காஸ்ட்ரோ அரசை நீங்கள் கவிழ்க்கும் முயற்சியை கைவிட்டு விட வேண்டும். இது 2த்துக்கும் ஒத்துக்கிறாங்க அமெரிக்கர்கள். அந்த அணு ஏவுகணைகள், அணுத்தலை கொண்ட ஏவுகணைகளை இவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறார்கள். இது வந்து இவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. கியூபாவுக்கு இதில் ஒரு பங்கே இல்லை, நம்ம கலந்தாலோசிக்கப்படலை. காஸ்ட்ரோ இதை ஒத்துக்கிறார். அவருக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கிறது. அதனால் அங்கேருந்து அவர் என்ன பண்ணுறார், அங்கேருந்து அவர் ஒரு கொஞ்ச நாள் வந்து அவரை பற்றி ஒரு செய்தியும் இல்லை. ஒரு 8-9 மாதங்கள் அவரை பற்றி ஒரு செய்தியும் இல்லை. என்ன ஆச்சு? அப்புறம் பார்த்தா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, அவர் வந்து புரட்சியவே எப்பவும் நாடிட்டு இருக்கார். அவருக்கு வந்து ஆட்சி கட்டிலில் இருப்பது என்பது வந்து ரொம்ப ஒரு வசதி குறைவாக இருக்குது. அவருக்கு அது பிடிக்கல. ஆமாம், அவர் அங்கே போயிடுறாரு. அங்கே வந்து பெட்ரிஸ் லுமும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடதுசாரி புரட்சியாளர். இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன் அவர் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் படித்தவர். அமெரிக்கன் யூனிவர்சிட்டின்ட்டு அமெரிக்காவில் இருக்குது, வாஷிங்டன் டிசியில்னு நினைக்கிறேன். அங்கே படித்தவர். லுமும்பா வந்து இந்த நாசர், கென்னத் கவுண்டா, மாண்டேலா அந்த மாதிரி வந்திருக்க வேண்டியவர். ஆனால் அவர் இறந்து போகிறார் அந்த புரட்சியில். அந்த புரட்சியில் அவர் சார்பாக ஒரு உள்நாட்டு போர் நடக்குது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில். அதில் அவருக்கு சார்பாக இவர் இருக்கிறார். இவர் அங்கே தான் போயிட்டார். கியூபாவில் சொகுசான வாழ்க்கையை விட்டு விட்டு இங்கே வந்துடுறார். அங்கே அது தோற்று போன பிறகு அங்கேருந்து வந்து புறப்பட்டு கொஞ்ச நாள் வந்து செக் ரிப்பப்ளிக் பிராகில் தலைமறைவாக இருந்துட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து தன்னுடைய தலையவும் தாடியவும் அழிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறார், கொலம்பியா போகிறார். கொலம்பியாவில் ஒரு கொடுங்கோல் அரசு இருக்குது. அந்த அரசுக்கு எதிராக புரட்சி வெடிக்கிறது. அந்த புரட்சிக்கு அந்த எதிர்ப்பு இருக்குது, கலகம் இருக்குது. அந்த கலகத்தை இல்லை தான் கலந்துக்கணுன்ட்டு, எங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் தான் கலந்துக்கணுன்ட்டு போகிறார். அங்கே வந்து சிஏஏ அந்த அரசு வந்து சிஏஏ ஆதரவோடு நடக்கிறது. சிஏஏ அறிவுரை தருகிறது. அவர்கள் அறிவுரையின் கீழ் இவரை கைப்பற்றிடுறாங்க. இவர் மாட்டிக்கொள்ளுகிறார். மாட்டிக்கொண்ட உடனே இவரை சுட்டு கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு இவருடைய கையை மட்டும் வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு இந்த வெறும் கைகளை மட்டும் ஃபார்மால்டிஹைட், உடல்களை பாதுகாக்கக்கூடிய திரவம், அந்த திரவத்தில் போற்று, ஏன்னா அவருடைய கைரேகை வேணும், அவர் தான் கொண்டோம் அப்படின்னு காட்டுறதுக்காக அப்படி பண்ணி அவருடைய கதை முடிகிறது. ஸோ ஷே கெவாரா, நீங்கள் வலதுசாரிகளை அல்லது மனித உரிமை நபர்களை கேட்டீர்களானால் அவர் ஒரு மிகப்பெரிய படுகொலைகளுக்கு பலவற்றுக்கு காரணமாக இருந்தார் என்று சொல்வார்கள். இடதுசாரிகளை கேட்டால் அவருடைய இதயம் எப்போதும் ஏழைகளுக்காகவும் இல்லாதவர்களுக்காகவும் துடித்தது என்று சொல்லுவார்கள். அவர் 40 ஆண்டுகளிலேயே இறந்து விட்டார். அவருடைய சரிதையை எழுதியவர்கள் அதற்கு பின்பு அவரை எங்கே புதைச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் இப்போ வந்து ஒரு மாஸ் கிரேவ் இந்த இடத்துல இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருடைய எஞ்சி இருந்த உடல் பாகங்களை எடுத்து கொண்டு வந்து கியூபாவில் அவர்கள் திருப்பி நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள்.
அவர் ஒரு பெரிய புரட்சியாளர். அதாவது தன்னுடைய வாழ்வை அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை என்று ஒன்று இருந்ததான்னு நமக்கு சரியாக தெரியல. ஏன்னா இப்போ காஸ்ட்ரோ பற்றி படிக்கிறோம்னா, காஸ்ட்ரோக்கு வந்துட்டு ஒரு இன்னொரு உலகம் இருந்தது. அவர் வந்து நொபல் பரிசு வாங்கின ஒரு 3 நொபல் பரிசு எழுத்தாளர்களோடு ஒரு நல்ல உறவை வைத்திருந்தார். ஏர்னஸ்ட் ஹெமிங்வே, த ஸ்பானிஷ் சிவில் வார் பற்றி அவர் எழுதியிருக்காரு. அது வந்து தனக்கு ஒரு பாடமாக இருந்தது என்று இவர் சொல்கிறார், காஸ்ட்ரோ சொல்கிறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச சிலையைச் சேர்ந்த கவிஞர் பாப்லோ நெரூடா, அவரோட ஒரு நல்ல உறவு இருந்துச்சு. அதற்கு பிறகு ஸ்பானிஷ் எழுத்தாளர்களில் ரொம்ப 100 Years of Solitude நெட்ஃப்ளிக்ஸில் இன்றைக்கி சீரீஸாக வந்திருக்குது. அதை எழுதின கார்சியா மார்க்கஸ், அவரோடவும் அவருக்கு இருந்துச்சு. கார்சியா மார்க்கஸ் என்ன சொல்கிறாரு, அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் வந்து அவர் காஸ்ட்ரோவுக்கு அனுப்புவார். காஸ்ட்ரோவை கடைசி வரை ஒரு நுட்பமான விமர்சகர் அப்படின்னு அவர் பார்த்தார். இவர்களெல்லாம் பின்னாடி வந்து காஸ்ட்ரோவுக்கு எதிர்ப்பாகவும் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சோஷலிச ஆட்சி நீங்கள் நடத்தும் பொழுது நீங்கள் ஒரு கடுமையான ஒரு இரும்பு கரம் கொண்டு நடத்துகின்ற ஒரு ஆட்சியை நீங்கள் தருவீர்கள். அந்த ஆட்சியில் வெற்றி பெறுபவர்கள் பல பேர் இருக்கலாம், தோல்வி உறுபவர்களும் இருக்கலாம், துன்பப்படுபவர்களும் இருக்கலாம். அதனால் இவர்களெல்லாம் வந்து ஒரு நொபல் பரிசு வாங்குகின்ற எழுத்தாளர்கள்னால் அவங்களுடைய இதயமெல்லாம் எவ்வளவு மென்மையாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இலக்கிய சோலையில் இளைப்பாறுவதற்கான வாய்ப்பு காஸ்ட்ரோக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஷேக் அப்படி இருந்ததான்னு தெரியல. அதே மாதிரி காஸ்ட்ரோனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தீர்கள்னா, அவர் ஒரு முறையோ 2 முறையோ விவாகரத்து ஆனவர். அவருடைய மகள் வந்து 93 அவரை விட்டுட்டு அமெரிக்கா போயிட்டு அவங்க அப்பாவுடைய ஆட்சி எதிர்த்தெல்லாம் அங்கே பேசினாங்க. அதெல்லாம் நடந்துச்சு. அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு நாளும் 1 அல்லது 2 அல்லது 3 பெண்களோடு தன்னுடைய நாட்களை கழித்தார் அப்படின்னு சொல்கிறவர்கள்லாம் இருக்காங்க. நமக்கு அதெல்லாம் உண்மையான்னு தெரியாது. ஆனால் அவர் அந்த மாதிரி வந்து ஒரு தனி வாழ்க்கையை அவர் வைத்திருந்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அந்த மாதிரிலாம் ஷேவ் பற்றி நான் இன்னும் படிக்கலை. அதனால் அவர் ஒரு புரட்சியாளராக இருந்தார். அவர் இன்னைக்கு வந்து ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக மாறி இருக்கிறார். மேலை நாடுகளில் ஷேவை பற்றி அதிகமாக தெரியவில்லை. இப்போ நான் அமெரிக்காவில் படித்தேன், அமெரிக்காவுக்கு பல முறை போயிருக்கேன். அங்கே நான் அந்த மாதிரி ஒரு டிஷர்ட் கூட இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் நான் மெக்சிகோ போயிருக்கேன், கியூபா போயிருக்கேன், இதுக்கு போயிருக்கேன், ஜமேக்கா போயிருக்கேன். இந்த நாடுகளில் நான் அதை பார்க்கவில்லை அங்கே வந்து. ஆனால் அவர் எல்விஸ் பிரெஸ்லிக்கு உலகளவில் எந்த அளவுக்கு ஒரு உயரம் இருக்கிறதோ அந்த உயரம் 3வது உலக நாடுகளில், குறிப்பாக ஆப்பிரிக்காவில், சில ஆசிய நாடுகளில் ஷேவுக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் கியூபா பயணப்பட்டப்போ அதனுடைய தாக்கம் அப்படின்றதெல்லாம் உணர முடிஞ்சது? நான் ஒரு 3 நாள் தான் அங்கே இருந்தேன். நான் பார்த்தது வெறும் விதம். நான் இப்போ 2 வருஷம் முன்னாடி போயிருந்தேன். கியூபா, காஸ்ட்ரோவே சொல்லியிருக்காரு, இந்த கியூபன் மாடல் வந்து எங்களுக்கே வெற்றி தரவில்லை அப்படின்னு அவர் கொஞ்ச நாள் இறக்கிறதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அதை சரி பண்ணார் பின்னாடி. நான் அப்படி சொன்னதுக்கு அது அர்த்தம் இல்லைன்னு சொன்னார். அவர்கள் இப்போ வந்து முதலாளித்துவத்தை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரிய பொருளாதார தடை இருக்குது. அமெரிக்கா வந்து அவர்கள் மேலே 80 வருஷத்துக்கு பிறகு ஒபாமா தான் முதன்முறையாக அங்கு விஜயம் செய்த அதிபர், அமெரிக்க அதிபர். அவர் வருகையை வந்து வரவேற்ற காஸ்ட்ரோ தம்பின்னு சொல்லி அவர் அழைச்சி, யங்க பிரதர்னு சொல்லி ஒரு பெரிய கடிதம் எழுதி, அமெரிக்கர்கள் எப்படி இந்த கியூபன் புரட்சியை வந்து அது அழிந்து போவதற்காக, அதை நசிப்பதற்காக என்னெல்லாம் பண்ணாங்கன்ட்டு வருத்தப்பட்டு எழுதி, இன்னைக்கு வரைக்கும் இந்த அமெரிக்கர்கள் இந்த புரட்சியினுடைய மகத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லைன்ட்டு அந்த வருகன்னு சொல்லி எழுதின அந்த கடிதத்தில் இதையெல்லாம் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் அவர்கள் அந்த அமெரிக்க பொருளாதார தடை மட்டும் இல்லைன்னா அது வந்து பெரிய பூத்து குலுங்கும் அந்த நாடு. அது அழகான நாடு, அவர்கள் சின்ன நாடு. அவர்கள் கொலம்பஸ் காலடி எடுத்து வைத்த 3 தீவுகளில் அது ஒன்று. கொலம்பஸ் வந்து டொமினிக்கன் ரிப்பப்ளிக், ஹெய்ட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறது டொமினிக்கன் ரிப்பப்ளிக், அங்கே கியூபா, பஹாமாஸ், இந்த 3 நாடுகளில் தான் அவர் காலடி எடுத்து வைத்தார். அமெரிக்காவில் காலடி எடுத்து வைக்கவில்லையா என்று நீங்கள் கேட்டால் அதற்கு பதில் ஆம், அவர் வைக்கவில்லை. என்ன ஆனால் நாம் என்ன ஜீன்ஸ் படத்தில் என்ன பாடியிருக்கோம்? கொலம்பஸ் கொலம்பஸ் கொண்டா ஒரு தீவு அப்படின்னு பாடியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால்
கியூபா அந்த மாதிரியான ஒரு ஒரு ரொம்ப செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் அமெரிக்க பொருளாதார தடைகளின் கீழ் அது இன்னும் இருக்குது. அது இன்னும் முழுமையாக மாறலை. அதனால் அவர்கள் உள்ளுக்குள்ளேயே சில சீர்திருத்தங்களை செய்கிறார்கள். அந்த நாட்டோடு நம்ம நாட்டிலிருந்து போய் தொடர்ந்து ஒரு 35 ஆண்டுகளாக அங்கே வணிகம் செய்கிற, அடிக்கடி அங்கே செல்கிற ஒரு இந்தியர் எனக்கு சொல்வது, அந்த நாடு குமைந்து உள்ளுக்குள்ளேயே உடைந்து போகக்கூடிய ஒரு சூழலில் இருக்குன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு பொருளாதார சீர்குலைவு அங்கே இருக்குன்ட்டு. நான் பார்த்தேன் அங்கே இருக்க ரேஷன் கடைகளில் ரொம்ப பரிதாபகரமான சூழலில் மக்கள் க்யூவில் நிற்கிறதையும் பார்த்தேன். வசதியாக இருக்கக்கூடியவர்களையும் பார்த்தேன். அதாவது முழுமையான சோஷலிசமோ முழுமையான முதலாளித்துவமோ உங்களை என்ன கரையேற்றாது. அதுதான் நான் என்னுடைய வயதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, என்னுடைய அனுபவத்தில். இப்போ நிறைவா சார், இருவிதமான பார்வை இருக்குது, வலதுசாரிகள் இடதுசாரிகள். அப்படிங்கும்போது சேவை எப்படி பார்க்குறாங்கன்னு உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? நான் அவரை பற்றி எனக்கு இன்னும் நான் இப்போ தான் தேங்க்ஸ் டு யூ நான் ஷேவை பற்றி முதன்முறையாக ஆக்சுவலாக ஐம் லிட்டில் எம்பாரஸ்ட். இதுக்கு முன்னாடி நான் அவரை பற்றி இவ்வளவு தெரியாத இருந்தேனே அப்படின்றதுனால. அவருடைய புரட்சி பாருங்கள், என்ன மாதிரி ஆட்களையே தொடலை. அதனால் ஒருவேளை அவர் வாழ்ந்த குறுகிய காலமாக இருக்கலாம், அல்லது என்னுடைய அறியாமையாக இருக்கலாம், ரெண்டுமே இருக்கலாம். அதாவது ஒரு பொதுநல நோக்கு உள்ளவர் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த மாதிரி இருப்பவர்கள் அருகிவிட்டார்கள். அதனால் அவர்களை நான் அந்த வகையில் அவரை ரொம்ப உயர்வாக பார்க்கிறேன். இந்த மனித உரிமை மீறல்கள் அதை பற்றி எனக்கு அதிகமாக தெரியவில்லை. அது நடந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தவறுகள் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி நடக்கும் பொழுது சோவியத் புரட்சி நடக்கும் பொழுது இன்னைக்கு பாரதியோட பிறந்தநாள் நினைக்கிறேன். பாரதி பாடுறான், ஆஹாவென்று எழுந்தது பார் யுக புரட்சி, அங்கே மாகாளி பராசக்தி கடைக்கண் வைத்தாள். அவனுடைய பார்வையில் பராசக்தியினுடைய கடைக்கண்ணால் அங்கே ஒரு புரட்சி வெடித்தது அப்படின்னு எழுதுகிறான். ஆனால் அந்த புரட்சியின் போது ஜார் பேரரசருடைய குடும்பங்களை அவர்கள் எப்படி கொன்றார்கள்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது இப்படி ஒரு புரட்சி தேவையான்று நீங்கள் எண்ணுவீர்கள். ஏன்னா அந்த குழந்தைகள், அவர்களுடைய பிள்ளைகள், அதாவது ஜார் மன்னரை கொல்வதை பற்றி உங்களுக்கும் எனக்கும் பெரிய ஒரு கொடுங்கோல் ஆட்சி தந்தார் அப்படின்னு நினச்சி நம்ம சொல்கிறோம். அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், குழந்தைகள் அதெல்லாம் எனக்கு சரியாக தெரியல. அதனால் பின்னாடி எழுதின கட்டுரைகளில் அதை விமர்சனம் செய்து வருத்தப்பட்டெல்லாம் பாரதி எழுதியிருக்கிறார். அதனால் அந்த ஒரு பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபேஷன் ஐகான் அப்படி தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஷேவோட புகைப்படங்களை எல்லாம். அதிகபட்சம் பேர், ஒரு சிலர் ஆழ்ந்து பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் ஒரு புரிதலை இதெல்லாம் உண்டு செய்யும் அப்படின்றத நம்புகிறோம். தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். நன்றி. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.